நாளை 8 மணிக்கு மேல் அப்படி என்ன பெரிய அதிசயம் நடக்கப் போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் உங்களை அழுத்திட்டு இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி ஒரு பிரகாசமான ஒளி உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகிற நேரம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்போ அல்லது ஒரு செய்தியோ உங்களுக்கு வரும். அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வலிமையானதாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான அனுமதியாக இருக்கலாம். இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற செய்தியாக இருக்கலாம். அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப சேர போகிறோம்னு சொல்கிற செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்கள் காதுகளுக்கு தேனா இனிக்கும். இந்த ஒரு செய்திக்காகத்தான் நீங்கள் இத்தனை காலமாக தவம் கிடந்தீங்க. கடக ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப பாசமானவங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனால் உங்கள் கஷ்டத்துக்கு யாரும் வரலைங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நாளை 8 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு உண்மையான சந்தோஷமான புன்னகை வரப்போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் வெற்றியாக தான் முடியும். உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் உயர போகிறீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அழைப்பு வந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் மனசில் அப்படி ஒரு நிம்மதி பிறக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக பையில் காசு நிற்காமல் வர வருமானம் எல்லாம் செலவுக்கே சரியாக போயிட்டு இருந்திருக்கும். கடன் தொல்லை ஒரு பக்கம் கழுத்தை நெரிச்சிருக்கும். ஆனால் நாளை 8 மணிக்கு மேல் பண வரவு ரொம்ப தாராளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அடைக்க முடியாமல் திணறிட்டு இருந்த கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி முடிப்பீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி வியாபாரம் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். புதுசாக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல நேரம். வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு அந்த நல்ல செய்தியை சொல்ல போகிறாங்க. மனதளவில் நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க. குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டது போதும். அவங்களை அவங்க வழியில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும். இந்த நேரத்தை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் அமையப்போகுது. காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு புதிய நம்பிக்கையோட இன்னைக்கு நமக்கு நல்லது நடக்குங்கிற நல்ல எண்ணத்தோடு எழுந்துக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், மன உளைச்சல் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனசுல சந்தோஷம் இருந்தாலே உடம்புல பாதி நோய் குணமாகிடும்னு சொல்லுவாங்க. அது கடக ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100% உண்மை. அந்த தொலைபேசி அழைப்பு வந்த உடனே உங்கள் உடம்புல ஒரு புது உற்சாகம் பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு ரொம்ப அன்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடக்கும். இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுகிற அளவுக்கு உங்கள் மதிப்பு உயரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நாளை 8 மணிக்கு மேல் நடக்க போகிற அந்த ஒரு சின்ன மாற்றம்தான். அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதப் போகுது. அத்தனை நாள் உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு அது. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும். இத்தனை காலமாக உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லவங்களாக நடித்து உங்கள் முதுகில் குத்துன சிலரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு நினைச்சவங்க, உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியா எல்லாரையும் நம்பி உங்கள் மனசில் இருக்கிறதையெல்லாம்
அப்படியே கொட்டிடுவீங்க. ஆனால் அதையே உங்களுக்கு எதிராக திருப்பினவங்களை நினைச்சு நீங்கள் எவ்வளவு நாள் வருந்தி இருப்பீங்க. இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா நாளை 8 மணிக்கு மேல் வரப்போகிற அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் எதிரிகளோட வாயை அப்படியே அடைக்கப் போகுது. உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற நிலைமை வரப்போகுது. அந்த அழைப்பு வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வந்த உடனே சந்தோஷத்தில் அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க. குறிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ இல்லை ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள்கிட்டேயோ கூட கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி மூச்சு விட வேண்டாம். ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் நல்லா இருக்கிறதை பார்த்து பொறாமைப்படுறவங்க கண்ணு பட்டாலே போதும் நடக்க இருந்த காரியம் கூட தடையாகிடும். அதனால் அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் அது முழுசாக கைக்கு வர வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. நேரம் வரும்போது தானாக எல்லாருக்கும் தெரிய போகுது. அப்போது அவங்க முகத்தில் இருக்கிற அந்த அதிர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. தொழில் செய்கிற இடத்துலையும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு முதலீடு பண்ணியும் அதுக்கான லாபம் கிடைக்காம போட்ட காசாவது திரும்ப வராதான்னு ஏங்கி போயிருப்பீங்க. உங்களை நம்பி வியாபாரம் பண்ண வந்தவங்க கூட பாதியிலேயே உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமே நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. நாளை 8 மணிக்கு மேல் வர்ற ஒரு அழைப்பு உங்கள் வியாபாரத்தையே வேற உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாரும் திரும்பவும் உங்கள் கூட வந்து சேர மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுது. புதுசாக தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். வேலைக்கு போகிற கடகராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது. இத்தனை நாளாக வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம உங்கள் உழைப்புக்கு வேற யாரோ ஒருத்தர் தாங்க காரணம்னு சொல்லி பேர் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே காரணமே இல்லாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்பட போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கான அழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் கர்ம வினைன்னு நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. அந்த கஷ்ட காலம் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. உங்கள் குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புண்ணியமாக மாறி நிற்க போகுது. கடவுள் எப்பவுமே சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாருங்கிறதுக்கு உதாரணமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. மனசில் எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்காக ரொம்ப பொறுமையாக காத்துக்கிட்டு இருங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போகிற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து அவ்வளவு சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். பணம் இருந்தால் தான் சொந்த பந்தம் எல்லாமே மதிப்பாங்கங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலகட்டம் இது. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குடும்பம்தான் எல்லாமே. சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ, நீங்கள் நம்பின அந்த சொந்த பந்தம் உங்களை எப்படி நடத்துனாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போகிறது, நீங்கள் கூப்பிட்டா பேசாமல் தவிர்க்கிறதுன்னு உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு உங்களை குத்தி காட்டுறதுல சிலருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆனால் நாளை 8 மணிக்கு மேல் வரப்போகிற அந்த ஒரு நல்ல செய்தி உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரையும் உங்ககிட்ட தேடி வர வைக்க போகுது. அன்னைக்கு உங்களை வேணான்னு சொன்னவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாரும் அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆனால் பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைனா வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. நீங்கள் ரொம்ப காலமாக நம்பி யாருக்காவது பணம் கொடுத்து
அந்த பணம் திரும்பி வராமல் ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு அழைப்பு உங்களுக்கு வரலாம். அது நியாயமாக தானே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய முறை கேட்டு அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாம் சேர்த்து தான் இப்போ ஒரு பெரிய யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கையில் காசு இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே காற்றுல பறந்துடும். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் ரொம்ப தாராளமாக இருக்க போகுது. சிலர் காதல் விஷயத்தில் ரொம்பவே அடிபட்டிருப்பீங்க. உண்மையான அன்பை கொடுத்து ஆனால் பதிலுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்த கடக ராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போனவங்க உங்கள் அருமையை உணர்ந்து திரும்பவும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களை உண்மையாகவே நேசிக்கிற உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிற செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. வீட்டில் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கவலைப்படுறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுது. நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் இருந்த எரிச்சல்கள் எல்லாம் சரியாகி கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் அது பாதியிலேயே நின்றுடுமோ, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல தூக்கி எறிங்க. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்கள் பக்கம் நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொட்ட மண் கூட பொண்ணாக மாறப்போகிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை யாருமே மதிக்கலைன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க இல்லையா? இனிமேல் உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. அது நாளை 8 மணிக்கு மேல் வரப்போகிற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் தலையெழுத்தையை மாற்றி நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போகிறதுக்கான முதல் படியாக அமையப்போகுது. அதனால் எதையும் நினைச்சு கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருங்க. நீங்கள் இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இப்போது முற்றிலுமாக தீரப்போகுது. குறிப்பாக குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை அமையணும்னு நீங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் சுருக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாளை 8 மணிக்கு மேல் உங்கள் பிள்ளைகள் வழியாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்து நீங்கள் இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்துடும். உங்கள் பிள்ளைகள் உங்களை நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாங்க. அதை பார்த்து ஊரே உங்களை பாராட்ட போகுது. பிள்ளைகளுக்காக நீங்கள் இவ்வளவு நாள் ஓடி ஓடி உழைச்சதுக்கு ஒரு அருமையான பலன் கிடைக்க போகிற நேரமாக இது அமையப்போகுது. இன்னொரு பக்கம் உங்கள் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போதானா சரியாக ஆரம்பிக்கும். ராத்திரியான தூக்கம் வராமல் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உழன்றுட்டு இருந்த உங்களுக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் வரும். மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் யாருக்கிட்டையாவது போய் உங்கள் கஷ்டத்தை சொன்னால் அவங்க உங்களை ஏளனமாக பார்ப்பாங்களோன்னு நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இனிமே நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான காலம் இப்போ கனிஞ்சு வந்திருக்கு. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த களைப்பு நீங்கி ஒரு புது பொலிவும் தேஜஸும் வரப்போகிறத நீங்களே கண்ணாடி பார்க்கும்போது உணர்வீங்க. அதே மாதிரி சொந்தமாக வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன இடமாவது வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. இதுவரைக்கும் நீங்கள் அதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையாகி போயிருந்தாலும் இனிமே அந்த தடைகள் எல்லாம் உடையும். உங்கள் சொந்த வீடு கனவு நனவாகிறதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான பண உதவியோ இல்லை வேற ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவோ சரியாக நாளை 8 மணிக்கு மேல் உங்களை தேடி வரும். வங்கியில் கடன் கிடைக்காம அலைக்கழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட ரொம்ப சுலபமாக அது கிடைக்கிறதுக்கான வழிகள் திறக்கப்படும். நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப பிரமாண்டமாக உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. சில கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருக்கும். அதுக்காக வெளிநாடு செல்வதற்கான அனுமதிக்கோ இல்லை வேறு வேலை வாய்ப்புக்கோ விண்ணப்பித்து விட்டு எந்த பதிலும் வராமல் ஏமாற்றத்தில் காத்துட்டு இருப்பீங்க.
உங்களுக்கு நாளை 8 மணிக்கு மேல் வர்ற ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் வெளிநாட்டு கனவை நிஜமாக்கப் போகுது. உங்களுக்கு சாதகமான ஒரு தகவல் அங்கிருந்து வரும். அதனால் நீங்கள் உங்கள் பயணத்துக்கான வேலைகளை தைரியமாக தொடங்கலாம். வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்த சில நெருக்கடிகள் நீங்கி குடியுரிமை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சொந்த ஊருக்கு வந்து குடும்பத்தோடு சேர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் பல வசந்தங்களை கொண்டு வரப்போகுது. கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் சாமியை கும்பிடுறத மட்டும் எப்பவுமே விடமாட்டீங்க. ஆனால் கடந்த சில மாதமாக அந்த கடவுள் மேலேயே உங்களுக்கு ஒரு சின்ன கோபம் வந்திருக்கும். நாம் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, சாமி நம்மளை கைவிட்டுட்டான்னு நினைச்சு தனிமையில் நிறைய முறை அழுது இருப்பீங்க. இனிமே அந்த குறை உங்களுக்கு துளி கூட இருக்காது. ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்த போகிற நேரம் வந்துருச்சு. குறிப்பாக நாளை 8 மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் நடக்க போகிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு பின்னாடியும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையாக இருக்க போகுது. உங்களை சுற்றி இதுவரைக்கும் இருந்த இருள் மொத்தமாக விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் மனசில் இத்தனை வருஷமாக இருக்கிற எல்லா பயத்தையும் வேரோட பிடுங்கி எரிய போகுது. பணவரவு அதிகரிக்க போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இல்லையா? அந்த நல்ல செய்தி மூலமாக பணம் உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துடாமல் அந்த பணத்தை ரொம்ப சரியான வழியில் முதலீடு செய்ய பாருங்கள். ஏன்னா கடக ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது உதவி செய்ய போய் மாட்டிக்குவீங்க. இனிமே அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. முதல்ல உங்கள் தேவைகளை முழுசாக கவனிங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை குறைவில்லாமல் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற உங்கள் மனைவி, கணவன் இல்லைனா பிள்ளைங்க முகத்தில் ஒரு பெரிய நிம்மதியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க இத்தனை நாளாக ஆசைப்பட்ட ஆனால் உங்களால் வாங்கி தர முடியாத பல விஷயங்களை இனிமே உங்களால் ரொம்ப சுலபமாக வாங்கி கொடுக்க முடியும். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வந்ததும் உங்களை தேடி வர கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட மயங்கிடாதீங்க. காசு இருந்தால் காக்கா கூட சொந்தம் கொண்டாடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள் புகழ் பாடிட்டு உங்கள் பின்னாடியே வந்து நிற்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்க போடுற நல்லவங்கிற முகமூடியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களை பழி வாங்கணும்னு நான் சொல்ல வரலை. ஆனால் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவங்களை தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் உண்மையான நலம் விரும்பிகள் யார், காசுக்காக நடிக்கிறவங்க யாருங்கிறத நாளை 8 மணிக்கு மேல் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெள்ள தெளிவாக காட்டி கொடுத்துடும். உங்கள் வேலை விஷயத்திலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு மிகப்பெரிய திருப்பம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு விதைச்ச விதையெல்லாம் இப்போது அறுவடைக்கு தயாராக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உங்களை தோற்கடிக்கணும்னு நினைச்சு திட்டம் போடுறவங்க எல்லாம் உங்கள் முன்னாடி தோற்று போய் நிற்க போகிறாங்க. உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரம் உங்களை தேடி வரும்போது உங்கள் மனசில் அப்படி ஒரு நிம்மதி பிறக்கும். இத்தனை வருஷமாக நாங்கள் சிந்தின வியர்வைக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இப்போ தகுந்த பலன் கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த அழைப்புக்காக முழு நம்பிக்கையோடு காத்திருங்க. அது வர்ற வரைக்கும் உங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு வீண் குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற எண்ணத்தோட உங்கள் அன்றாட வேலைகளை மட்டும் ரொம்ப கவனமாக செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட வேதனைகள் உங்களை எவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியாது. ஆனால் நாளை 8 மணிக்கு மேல் உங்களுக்கே அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே உடைஞ்சு போகிற கடக ராசிக்காரங்களா நீங்கள் இப்போ இல்லை. எந்த ஒரு பெரிய புயல் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கு. இந்த தைரியம்தான்
இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மூலதனமாக இருக்க போகுது. சொந்த பந்தம் விட்டுட்டு போயிட்டாங்களே, நண்பர்கள் ஏமாத்திட்டாங்களேன்னு நினச்சி இனிமே நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யார், உங்கள் உண்மையான பலம் என்னங்கிறத கிரகங்கள் இப்போ உங்களுக்கு உணர்த்த போகுது. அந்த வரப்போகிற நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இரும்பு கவசமாக மாறி உங்கள் எல்லா தீமைகள் இருந்தும் காப்பாற்ற போகுது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்கிறவங்களாலையும் சரி, வெளியில் வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி, எத்தனையோ மன உளைச்சல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்கள் உழைப்புக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்காது. ஆனால் இனிமே நிலைமை அப்படி இருக்காது. உங்கள் வார்த்தைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்கள் சொல்கிற முடிவுகளை எல்லாரும் கேட்டு நடக்க போகிறாங்க. இத்தனை நாளாக உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த கணவர் கூட உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக வரப்போகிறார். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல வரன் அமைஞ்சு குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு நகை வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்ட பெண்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகிற நேரம் இது. உங்களுக்கான அந்த ஒரு அழைப்பு உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்க போகுது. நிறைய கடக ராசிக்காரங்க அவங்க செஞ்ச முதலீடுகள் மூலமாக பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. பங்குச்சந்தை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தொழிலில் நம்பி பணத்தை போட்டுட்டு அது திரும்ப வராமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அந்த நஷ்டத்தில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இழந்த பணத்தை விட பல மடங்கு பணத்தை திரும்ப சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு திறக்கப் போகுது. யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை தேடி வர வாய்ப்புகளை எல்லாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுற நேரம். அந்த நல்ல செய்திக்காக நீங்கள் தயாராகிருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா வெற்றி எப்பவும் உங்கள் பக்கம்தான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு வயசு கிடையாது. எந்த வயசில் வேணாலும் வாழ்க்கை மாறலாம். நாளை 8 மணிக்கு மேல் வரப்போகிற மாற்றம் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்த போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசி தெரிஞ்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பதிலடியாக உங்கள் வெற்றி அமைய போகுது. உங்கள் குலதெய்வத்தோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அத்தனை நாள் உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசுக்காக மனசார காத்துக்கிட்டு இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து எப்படி உயரப்போகுதுங்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. 4 பேர் மத்தியில் நாமளும் தலை நிமிர்ந்து நடக்கணும், நம்ம பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வேற யாருக்கோ போயிருக்கும். இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நாளை 8 மணிக்கு மேல் வர நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்கிற சுற்றத்தார் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை தேடி தரப்போகுது. ஊருக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தோ இல்லை நல்லது கெட்டதோ உங்கள் வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. உங்களை ஒரு முன்னுதாரணமாக காட்டி மற்றவங்க பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சி ஆனால் கையில் காசு இல்லாமல் தவிச்சு போயிருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போகணும், குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செலுத்தணும்னு நினைச்சது எல்லாமே அப்படியே பாதியில் நின்று போயிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு வரப்போகிற அந்த எதிர்பாராத பணவரவு மூலமாக உங்கள் மனசில் இருந்த அத்தனை குறைகளையும் நீங்கள் தீர்த்துக்க போகிறீங்க. ரொம்ப வருஷமாக போக முடியாமல் தள்ளிப்போன ஆன்மீக பயணங்களை எல்லாம் குடும்பத்தோடு போய் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிட்டு வருவீங்க. நீங்கள் செய்கிற அந்த தர்ம காரியங்கள் உங்கள் தலைமுறைக்கும் ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்க போகுது. அதனால் பணம் கைக்கு வந்ததும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தேடி போய் மனசார ஒரு கும்பிடு போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் துலங்கும்.